வெல்கம் டு மாஸ்டர் கே. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6/8/2025 ஆல்பம் நம்பர் தான் கொண்டு வந்திருக்கேன். இது யாருடைய குழுக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎல், அதாவது தனலட்சுமியோட குழுக்கள் தான் இன்றைக்கி இருக்குது. இன்றைக்கி என்னம்மா நம்பர்கள் ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். கொஞ்சம் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சில நம்பர்கள் நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காகவே கொண்டு வந்து கொடுக்குறோம். சரிங்களா? டிஎலை பொறுத்த வரைக்கும் நமக்கு இன்றைக்கி என்ன கொடுத்தாங்க ட்ரையல் நம்பர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 524 டிஎல். சரிங்களா? 13வது ட்ரா போயிட்டுருக்கு இன்றைக்கி. டிஎலோட 13வது ட்ரா போயிட்டுருக்கு. இதில் வந்து 524 அப்படிங்கிற நம்பர் கொடுத்தாங்க. இதை கனெக்ட் பண்ணி தான் கொண்டு வந்திருக்கோம். அதே மாதிரி ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு 702, நம்ம எதிர்பார்க்காத ரிசல்ட்டு 02 மட்டும் நமக்கு அழகாக மேட்ச் ஆயிருந்தது. அதே மாதிரி போன வாரம் அடிக்கப்பட்ட ரிசல்ட் வந்து 376, இது போன வாரம் ஆடினாங்க. அதுபோல் இன்றைக்கி டிஎலோடைய நமக்கு 13வது ட்ரா. சரிங்களா? அதில் போன வாரத்தில் பார்த்திங்கன்னா நமக்கு 607, 124, 696, அதே மாதிரி 572, 376. சரிங்களா? இதுதான் நமக்கு கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி நமக்கு இன்றைக்கும் கொடுக்குறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கும். ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்கள் கணக்கில் அது வருது அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம். அதே மாதிரி நான் என்ன சொல்கிறேன்னா, ஒவ்வொரு நாளும் வந்து நம்ம சொல்லிகிட்டு இருக்க ஒவ்வொரு விஷயம் என்னென்னா, நமக்கு வந்து நம்முடைய அதிர்ஷ்ட நாள் காட்டி சேனல் நீங்கள் கண்டிப்பாக வாட்ச் பண்ணுவீங்க. பண்ணீங்க பாருங்கள். ஒவ்வொரு நம்ம நாளைக்கு கொடுக்க போகிறது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் எந்தெந்த தெய்வங்கள் வழிபட்டால், எந்தெந்த கடவுளை வழிபடும் போது உங்களுக்கு மிகச்சிறப்பான மாற்றங்கள் ஏற்படுங்கிறத நம்ம நாளைக்கு போடக்கூடிய அந்த ராசி பலன் வீடியோவில் நம்ம கொடுக்க போகிறோம். மேசம் முதல் மீனம் வரைக்கும் 12 ராசிக்கு உண்டான இஷ்ட தெய்வங்கள், கடவுள்கள், நீங்கள் எந்த கடவுள் நீங்கள் வழிபட்டால் உங்கள் வாழ்க்கையில் மேலே வரலாம், மேன்மையாக இருக்கலாம். நீங்களே உங்களுக்கே தெரியும். நீங்கள் எல்லா கோயிலுக்கும் போவீங்க. எல்லா கோயிலுக்கும் போகும்போது உங்களுக்கு ஏதாவது திருப்திகரமான இருக்குமா அப்படின்னு இருக்காது. ஒரு சில கோயிலுக்கு போகும்போது தான் உங்கள் மனசு பீஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப நிம்மதியாகவும் ஒரு கணக்கு வரும். அது எந்தெந்த கோயிலுக்கு நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி நடக்கும் அப்படிங்கிறத யாருமே சொல்ல மாட்டாங்க. பட் நாம் வந்து ஜோதிட ரீதியாக ஒவ்வொரு ராசியினுடைய தத்துவ ரீதியாக ஒவ்வொரு ராசிக்கும் வகுக்கப்பட்ட கடவுளுடைய அடிப்படையில் நம்ம கொண்டு வந்திருக்கோம். கண்டிப்பாக அது உங்களுக்கு நீங்கள் இந்த கோயிலுக்கு போகும்போது உங்களுக்கு இந்த மாதிரியான மாற்றங்கள் நடந்திருக்கும், இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் கண் கூட தெரிகிற மாதிரியான ஒரு சில ராசிக்காரவங்களுக்கும் 12 ராசிக்குமே சொல்லியிருக்கிறோம். பட் ஒவ்வொரு ராசிக்காரவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரியான ஃபீலிங்ஸ் இருக்கும். பட் அதில் வந்து கிட்டத்தட்ட வந்து ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 ராசி 9 ராசிக்கு வந்து கரெக்டாக பொருந்தி வரும். நீங்கள் அதை மிஸ் பண்ணிடாதீங்க. அது மாதிரியான அனுபவங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கா இல்லையாங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா அதில் நம்ம ஒவ்வொரு ராசிக்காரவங்களுக்கும் எந்தெந்த கோயில், எந்த மாதிரியான கோயிலுக்கு நீங்கள், ஏன்னா கோயிலுங்கிறது நமக்கு நிறைய இடத்துல இருக்குது. கடலுக்கு பக்கத்தில் இருக்குது, மலைக்கு பக்கத்தில் இருக்குது, ஆற்றுக்கு பக்கத்தில் இருக்குது, கடலுக்கு பக்கத்தில் இருக்குது, மலைக்கு மேலே இருக்குது, மலைக்கும் கீழே இருக்குது, மலை அடிவாரத்தில் இருக்குது, காட்டுக்குள்ளே இருக்குது. இந்த மாதிரி நிறைய இடத்துல கோயில்கள் இருக்குது. ஆனால் எந்த ராசிக்காரவங்க எந்த மாதிரியான கோயிலுக்கு போனால் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துங்க. எல்லோரும் மலையில் இருக்கிற கோயிலுக்கு போகணுமானா கிடையாது. எல்லோரும் கடல் சம்மந்தமான கோயிலுக்கு போகணுமா கிடையாது. எல்லோரும் ஆற்றுக்கு பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போகணுமானா கிடையாது. ஒரு சில ராசிக்காரவங்களுக்கு மட்டும்தான் அங்கே போகணும் அப்படிங்கிற இருக்கும். மற்றவங்களுக்கெல்லாம் போகவே முடியாது. போனாலும் அது வேஸ்ட்டு. உங்களுக்கு அந்த அளவுக்கு அது எஃபெக்டிவாக இருக்காது. அந்த கோயிலுக்கு சும்மா கோயிலுக்கு போய் நிம்மதியாக சாமியை கும்பிட்டு வரலாமே தவிர மற்றபடி உங்களுக்கு ஏதாவது ஒரு சேஞ்ச் ஓவர் நடக்கிற மாதிரி, இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்து எனக்கு வாழ்க்கையில் மாறிடுச்சுங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிகழ்வு நடக்கணும்னா அது குறிப்பிட்ட அந்த ராசிக்காரவங்களுக்காகவே இருக்கக்கூடிய கோயிலுக்கு போனால் மட்டும்தான் அது உங்களுக்கு அந்த இடத்துல வேலை செய்யும். சரிங்களா? சில பேருக்கு வந்து இங்கேருந்து நம்ம இப்போ சபரிமலை ஐயப்பன் கோயிலுக்கு போகிறது ரொம்ப 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 பிடிக்கும். அங்கே போயிட்டு வந்தால் வாழ்க்கையில் நிறையா மாற்றங்கள் நடக்கிற மாதிரியான சில விஷயங்கள் இருக்கும். அதே மாதிரி வந்து சில பேருக்கு வந்து திருப்பதி போயிட்டு வந்தால் அவங்களுக்கு கொஞ்சம் மாற்றம் இருக்கும், நல்லாயிருக்கும் வாழ்க்கையில், கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி ஏதாவது ஒரு மாற்றம் நடக்குது அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் என்ன காரணம்னா இயற்கையாகவே அந்த ராசிக்காரவங்களுக்கு அந்த அந்த கோயில் வந்து அவங்களுக்கு இருக்கும். இயற்கையாகவே இருக்கிறதுனால அந்த கோயிலுக்கு நீங்கள் அடிக்கடி போகிறீங்க. அது போக சில பேர் என்ன பண்ணுறாங்க, எந்த கோயிலுக்கு போகிறதே தெரியாமல் எல்லா கோயிலுக்கும் போயிட்டுருப்பாங்க. அவங்களுக்கு வாழ்க்கையில் வந்து நீங்கள் போகலாம், எல்லா கோயிலுக்கும் போனால் சும்மா போயிட்டு வரேன், நம்ம கோயிலுக்கு போகிறாங்க டெய்லி வரோம் அப்படிமா ஏதாவது மாற்றம் இருக்குமானா இருக்காது. புரியுதுங்களா? அது மாதிரி ஒரு சில ராசிக்காரவங்க, ஒரு சில நட்சத்திரத்துக்காரவங்க தான் அந்த கோயிலுக்கு போக முடியும். அப்போ தான் அந்த கோயிலுக்கு போனால் தான் அதனுடைய ஒவ்வொரு கிரகத்துக்கும் வந்து ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான கடவுள் இருக்குது, அதிதேவதை இருக்குது. அதைத்தான் நீங்கள் வழிபடணும். அதை விட்டுட்டு நீங்கள் எல்லாத்தையும் சிவசிவா ராமான்னு கும்பிட்டா உங்களுக்கு சும்மா ஒரு சன்னியாசியாக போகிறதுக்கு வேணால் அது பொருத்தமாக இருக்கும். சரிங்களா? நீங்கள் சன்னியாசியாக போகணும், இல்லை நான் வந்து கடவுள் மார்க்கமாக போகணும், பக்தி மார்க்கமாக போகணுன்னா அது ஓகே, இல்லைன்னு சொல்ல. வாழ்க்கையில் நீங்கள் மேலே வரணும், முன்னேறணும், வாழ்க்கையில் 4 காசு பணம் பார்க்கணும்,
4 பேரை மாதிரி வண்டி வாகனங்கள்லாம் வாங்கணும், சொத்து வாங்கணும், சுகம் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் அந்த உங்களுடைய நட்சத்திரத்தினுடைய கடவுள் அதிதேவதை எதுவோ அதை நீங்கள் வழிபடும்போது தான் உங்களுக்கு அது சிறப்பான பலன்களை கொடுக்குமே தவிர, மற்றபடி எல்லாரும் கும்பிடுற மாதிரி நம்மளும் போய் சாமி கும்பிடுறோம் அப்படின்னு போனால் மனசு திருப்தி மட்டும்தான் இருக்கும், வருமானம் வராது. சரிங்களா? ஒரு சில கடவுளை கும்பிட்டிங்கன்னா உங்களுக்கு அது ஆகவே ஆகாது. உங்களுக்கு அது அந்த கடவுள் ஆத்ம திருப்தி மட்டும்தான் கொடுக்கும். உங்களுக்கு அதுலேருந்து உங்களுக்கு எதுவுமே வராது. அப்படிங்கிற மாதிரியான சாமிகளை கும்பிட்டாலும் நீங்கள் அந்த ஆத்ம திருப்தியை மட்டும்தான் அடைய முடியுமே தவிர நீங்கள் பண காசு அடைய முடியாது. நீங்கள் உங்களுக்கு ஒரு 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 கஷ்டம்னு சொல்லி வேண்டி போகிறீங்க அப்படின்னா அந்த கடவுள் அது கொடுத்தா தான் நீங்கள் மறுபடியும் போவீங்க, கொடுக்கலைன்னா போக மாட்டீங்க. இல்லை தானே? அப்படி தானே? இப்போ எல்லோரும் ஒரு வேண்டுதல் வச்சு தான் நம்ம கோயிலுக்கு போகிறோம். அப்படி கோயிலுக்கு போகிறப்ப அந்த சாமி வந்து உங்களுக்கு ஏதாவது கொடுத்தா தானே? கொடுக்குற மாதிரி நான் வேணும்னா அந்த கடவுள் எனக்கு நிறைவேற்றிருச்சுப்பா, பரவாயில்லப்பா, இந்த சாமிக்கு இது போடுறப்பா அப்படின்னு சொல்லி போடுவோம். அது மாதிரி அதாவது நீங்கள் எல்லா சாமியும் நம்ம குறை சொல்லலாம். அவங்கவுங்க நட்சத்திரத்துக்கு அவங்கவுங்க ராசிக்கு அவங்க அதிபதி ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க மூலியமாக நீங்கள் போகும்போது தான் உங்களுக்கு அது கிடைக்கும். சரிங்களா? அதனால தான் நம்ம தெளிவாக சொல்கிறோம். நீங்கள் இப்போ நீங்கள் உங்கள் ஊருக்கு போகணுன்னா நீங்கள் உங்கள் ஊருக்கு போகிற ரோட்டில் தான் போக முடியும். அதை விட்டுவிட்டு நீங்கள் 15 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர் சுற்றிட்டு போனீங்கன்னா போக முடியாது. அது மாதிரி உங்கள் ராசி, நீங்கள் பிறந்த ராசி, உங்கள் பிறந்த நட்சத்திரத்தில் ஒரு ரூட் இருக்குது. அந்த ரூட் வழியாக போனீங்கன்னா பக்கமாக போயிடலான்னு நான் சொல்கிறேன். அதை ஃபாலோ பண்ணி போயிடலாம். அதை விட்டுட்டு அதே ராசி அதே நட்சத்திரத்துக்கு பல கிலோமீட்டர் சுற்றி போனால் முடியாது. ரொம்ப நாள் ஆகும் சுற்றி வந்து வரக்கு. நீங்கள் வருவீங்க, பணம் காசு சேர்ப்பீங்க, ரொம்ப நாள் ஆகும் சுற்றி கண்டுபிடிச்சி தேடி வந்து பண்ணுறதுக்கு. அதுதான் நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த மாதிரி ஒரு சுலபமான வழிகள் இருக்குது, அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அப்படிங்கிறது நம்ம தெளிவாக சொல்கிறோம். முதல்ல உங்களுடைய ராசி, உங்கள் நட்சத்திரம் என்னென்னுங்கிறத பாருங்கள். அதன் மூலியமாக அதனுடைய வருமானம் தரக்கூடிய நட்சத்திரம் எது அப்படிங்கிறத பாருங்கள். அந்த நட்சத்திரத்தோட நாயகன், அதுக்கு ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு அதிதேவதை இருப்பாங்க. சரிங்களா? இப்போ குபேரனோட அதிதேவதை யாருன்னு கேட்டால் மகாலட்சுமி. நீங்கள் மகாலட்சுமியை போய் வேணுன்னா குபேரன் உனக்கு அருள் புரிவார் இல்லையா? அது மாதிரி ஒவ்வொரு கடவுளுக்கும் ஒவ்வொரு மாதிரியான அதிதேவதைகள் இருப்பாங்க. அவங்கள வழிபடும் போது தான் உங்களுக்கு சிறப்பு இருக்கும். சரிங்களா? அதனால் நான் சொல்கிறேன். ஓகே. அதே மாதிரி நம்ம எதுக்கு இதை சொல்கிறோன்னா, நீங்கள் வாழ்க்கையில் மேலே வரணும், நல்லா இருக்கணும், அதுதான் என்னுடைய ஆசை. அதான் சரிங்க. அதே மாதிரி ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 1ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 1ஆம் நம்பர் ஏ போர்டில் வந்து 1, பி போர்டில் வந்து 4, சி போர்டில் 24 நாளாக பெண்டிங். அதே மாதிரி 2ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 2ஆம் நம்பர் ஏ போர்டில் 4, பி போர்டில் 4, சி போர்டில் வந்து 6. அடுத்து வந்து 3ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 3ஆம் நம்பர் ஏ போர்டில் 4, பி போர்டில் 5, சி போர்டில் 9. அடுத்து 6ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 6ஆம் நம்பர் ஏ போர்டில் வந்து 6, பி போர்டில் 4, 7, சி போர்டில் வந்து 3. அடுத்து வந்து 5ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 5ஆம் நம்பர் ஏ போர்டில் 2, பி போர்டில் வந்து 11, சி போர்டில் வந்து நமக்கு 8. அடுத்து 6ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 6ஆம் நம்பர் ஏ போர்டில் 13, பி போர்டில் 9, சி போர்டில் வந்து 4. அடுத்து 7ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 7ஆம் நம்பர் ஏ போர்டில் 0, பி போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1, சி போர்டில் 1 தான். அடுத்து 8ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 8ஆம் நம்பர் ஏ போர்டில் 13, பி போர்டில் 1, பி 11, சி போர்டில் 6. அதே மாதிரி 9ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 9ஆம் நம்பர் ஏ போர்டில் 6, பி போர்டில் 6, சி போர்டில் 10. அடுத்து 0 பொறுத்த வரைக்கும் 0 ஏ போர்டில் 8, சி போர்டில் வந்து நமக்கு பி போர்டில் வந்து வந்துருச்சு. இன்றைக்கி 16 நாளாக இருந்துச்சு, வந்துச்சு. 9 நாளாக சி போர்டில் மட்டும் பெண்டிங்கில் இருக்குது. சரிங்களா? இதில் 2 போர்டு பெண்டிங் நம்பர்னு அதிகமாகலாம் ஒன்றும் கிடையாது. இந்த 3ஆம் நம்பர் மட்டும் தான் எனக்கு அதிகமாக வந்து ஜர்க் அடிச்சிக்கிட்டே இருக்குது. கண்டிப்பாக அது இன்றைக்கி மேட்ச் ஆகணுங்கிற கணக்கில் தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம். அதே மாதிரி 8ஆம் நம்பருக்கும் கொஞ்சம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நான் 13-11 2 போர்டுமே பெண்டிங்கில் தான் இருக்குது. சரிங்களா? அதே மாதிரி பவர் போர்ட் நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக 8ஆம் நம்பருக்கு 3ஆம் நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக, 9ஆம் நம்பர் 6ஆம் நம்பருக்கு 1ஆம் நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக, 4 நம்பருக்கு 9ஆம் நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக, 5ஆம் நம்பருக்கு 0க்கான வாய்ப்பு. அதே மாதிரி இதில் பவர் போர்ட் நம்பரை பொறுத்த வரைக்கும் 364, 642, 45, 534. அதே மாதிரி 654, 563, 435, 536, 654, 463. சரிங்களா? இது மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. இதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கு வருதான்றதையும் பாருங்கள். அதே மாதிரி ஏபிபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் 36, 64, 45, 56, 36, 35, 53, 34, 65, 36, 45, 53, 63, 54. சரிங்களா? இதுக்குள்ளே தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது. இப்போ நாளைக்கு என்ன வரலாம் அப்படின்னா, இன்றைக்கி கிடைக்கப்பட்ட நம்பர் 702. இதுக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள், 3, 3, 7க்கு 3, 0க்கு 3, 3க்கு 2க்கு 3. ஓகேவா? அடுத்து 6ஆம் நம்பர் 7க்கு 6, 0க்கு 6, 2க்கு 6. அடுத்து 4ஆம் நம்பர் 4க்கு 4 நம்பருக்கு உங்களுக்கு 6ஆம் நம்பர். அடுத்து வந்து நமக்கு 0க்கு 4 நம்பர். அடுத்து அதே மெத்தட் தான், அப்படியே உங்களுக்கு மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள். இது மாதிரி வரக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா உங்களோட டைமை நான் வேஸ்ட் பண்ணிவிட்டேன், அதனால தான் சொல்கிறேன். அதுக்குள்ளேயே முடிக்கணும். சரிங்களா? ஏன்னா உங்களுக்காக நான் கொஞ்சம் நேரம் எக்ஸ்ட்ரா பேசிட்டேன்.
அதுக்காக இது சரிங்களா. இதுக்குள்ளேயே சீக்கிரம் முடிக்கணுங்கிறத தான் கொடுத்துருக்கேன். பட் அது நான் தான் சொல்கிற மாதிரி நீங்கள் லைஃப்பில் நல்லா இருக்கணும் அப்படின்னா கட்டாயமாக உங்களுடைய அதாவது உங்கள் நீங்கள் பிறந்தப்போ உங்கள் அம்மா கிட்ட தான் நீங்கள் சாப்பிட்டு வளர்ந்து பெரிய ஆளாயிருப்பீங்க இல்லையா. உங்கள் அம்மா தான் உங்களை பெற்றெடுத்து வளர்த்துருப்பாங்க. அது மாதிரி தான் ஒவ்வொரு கடவுளும் நீங்கள் பிறக்கக்கூடிய நேரத்தில் எந்த நட்சத்திரத்தினுடைய கடவுள் இருக்கோ அதுதான் உங்களுக்கு தெய்வம், கடவுள். அவங்க தான் வந்து உங்களை உருவாக்கியிருக்காங்க. அவங்க நினச்சதுனால தான் நீங்கள் வந்திருக்கீங்க. அவங்கள நீங்கள் வழிபடும்போது தான் உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்கள் நடக்கும். புரியுதுங்களா. உங்கள் அம்மா அப்பா தான் உங்களுக்கு நல்லது பண்ணுவாங்களே தவிர மற்றவங்க யாரும் பண்ண மாட்டாங்க. அது மாதிரி தான் நீங்கள் பிறந்த நட்சத்திரமும் உங்களுடைய நேரமும் உங்களுடைய கடவுளும் அதுதான். அதை நீங்கள் வழிபடும்போது தான் உங்களுக்கு மிகச்சிறப்பான பலன்கள் நடக்கும். இதை விட சுருக்கமாக யாரும் சொல்ல முடியாது. நான் அழகாக சொல்லியிருக்கிறேன் சரிங்களா. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுடைய பிறந்த நட்சத்திரத்துக்குன்னு ஒரு அதிதேவதை ஒரு கடவுள் இருப்பாங்க. அதை நீங்கள் வழிபடுங்க. ஏன்னா ஒவ்வொரு கோயில்லையும் நம்ம வழிபடும் போது என்ன பண்ணுறோம், உங்கள் நட்சத்திரத்தோட பேரை சொல்லி தான் வழிபடுறோம். அதை ஏன் பண்ணுறாங்கன்னா அதுதான் காரணம். அதுதான் வந்து உங்களை வாழ வைக்கும் சரிங்களா. அதுக்கான ஒரு அதிதேவதை அதுக்கான ஒரு கடவுள் இருக்கும். அந்த கடவுளை நீங்கள் வழிபடுங்க. அந்த கடவுள் சார்ந்த கோயில்கள் நிறைய இருக்குது. முருகன் இருக்கார், எல்லாருமே இருக்காங்க. அந்த கடவுளுக்கு இந்த நட்சத்திரத்துக்கு இந்த கடவுள் மகாலட்சுமி, குபேரன், அது இது நிறைய சாமி இருக்குது. அந்த சாமி எதுன்னு உங்களுடைய நட்சத்திரத்துக்கு என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை வழிபாடு செய்யுங்க. அது வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தையும் மிகப்பெரிய செல்வத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு கடவுளாக மாறும். புரியுதுங்களா. செஞ்சு பாருங்கள்.